ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் சட்னி. கத்திரிக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது. நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்கும்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கருவேப்பிலை, ஒரு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, புளி ஒரு லெமன் சைஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்து நல்லா சுட்டுக்குங்க. கேஸ்லேயும் சுட்டுக்கலாம், இல்லை விறகடுப்பில், இந்த மாதிரி எதில் வேணால் வச்சு சுட்டுக்கலாம். சுட்டுட்டு அதில் ஆறினோன்னா அது மேலே இருக்க தோலெலாம் எடுத்துருங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமேலாம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்கும்லாம் சொல்லுவாங்களே, அதை பற்றி பார்க்கலாம். கத்திரிக்காய் சாப்பிட்டா கண்டிப்பாக அரிக்க தான் செய்யும். ஆனால் நம்ம எந்த மாதிரி கத்திரிக்காய் சாப்பிட்றோங்கிறதுல இருக்குது. பிஞ்சு கத்திரிக்காயாக சாப்பிட்டு பாருங்கள், அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. முத்தின கத்திரிக்காவாக சாப்பிட்டா தான் அரிக்கலாம் செய்யும். நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினா எப்போவுமே பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க. பொரியல் பண்ணவா இருந்தாலும் சரி, இல்லை குழம்புக்கு போடவா இருந்தாலும் சரி. புளிக்குழம்புக்கெலாம் கத்திரிக்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காயாக போட்டு முழுசாக வச்ச கத்திரிக்காய் எப்படி வாங்கணுங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க. அது மேலே பச்சை கலரில் தோல் இருக்க கத்திரிக்காய்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கிடச்சா அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் தோல் மேலே எப்போவுமே நீட்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. சின்ன சின்ன கரும்புள்ளி, இல்லை கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்தால் வாங்காதீங்க. ஏன்னா மேலே முக்கால்வாசி மேலே நீட்டாக இருந்தால், நல்லா இருந்தால் மட்டும்தான் உள்ளேயும் நல்லாயிருக்கும். மேலே ஏதாவது லைட்டாக ஏதாவது ஒரு புள்ளி, ஒரு சொத்தை அந்த மாதிரிலாம் இருந்தால் உள்ளேயும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். சின்ன கத்திரிக்காயாக வாங்கிட்டிங்கன்னா உள்ளே அந்த விதையெல்லாம் அவ்வளோக்கா இருக்காது, நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். முத்தின கத்திரிக்காயாக வாங்கினா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், விதையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சொத்தை கூட இருக்காது. ஏதாச்சும் புண்ணு, அரிப்பு அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க கத்திரிக்காயை சாப்பிடாம கொஞ்சம் இருந்துக்கங்க. ஏன்னா கத்திரிக்காய் சூடு தான் கொஞ்சம், அந்த சூடுனாலேயே புண்ணு எல்லாம் ஆற விடாது, ரொம்ப நாள் ஆக்கிரும். கத்திரிக்காயில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம்னா இதே நோயெலாம் வராமல் இருக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த தக்காளியாக நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுட்ட கத்திரிக்காயை தோல்லாம் உரிச்சாச்சு, நல்லா பிசைஞ்சுட்டு வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த பிசைஞ்சு வச்ச கத்திரிக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்புலாம். அவ்வளோதான் கத்திரிக்காய் சட்னி. இதுக்கு தாளித்து சோறு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டு சாப்பாடை வச்சு விட்ருங்க. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.